மருந்துகளும் அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட இயந்திரம் யார் கொண்டு போனது? என்ன நடந்தது? அவ்வளவு பேரும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அரசு சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்லறை பிடிக்கணும். அரசாங்கம் கொடுக்க இல்லையா சொல்றீங்க? மருந்து இல்லையா சிறந்த பாமசியில் சொல்றீங்க. கல்லறை பிடிக்கும். இலவன் பாதிக்கு வாரதா இருந்தா இந்த பொடிதான் பெருமண்ணி மாறக்கூடாது. உங்களுக்கு அந்த சிக்னேச்சர் வச்சிருக்காரு உங்களை நம்புறோம். நாங்க போலீஸை நம்புறோம். அவர் මම බයිසිකලයක් දාලා අරින්න ලෑස්ති වුණේ කැමරට එළියට යන්න. මෙයාගේ ආරක්ෂාවට ඕන. කවුරු හරි ගලක් හරි ගියොත් පොලිසිය ඇලිගේෂන් එකක් එනවා. මෙයාට අපි කොආටස්ගේ මෙයාට අපි එළියට යන්න මොකුත් දෙන්නේ නැහැ. මෙයා තමයි කෙනෙක් අපි අරස් කරන්නවත් මොකද නෙවෙයි. නමුත් සාමයේ කඩ වෙනවා නම් පොලිසිය එන්න ඕන. ඒක මගේ රෙස්පොන්සිබිලිටි. හරි. හරිද? මෙයා ඇවිල්ලා කතා කරා එදා සිද්ධියක් වුණා. මම ඔරි பிரச்சனை உங்களோட ஒரு பிரச்சனை இல்லை சார். ஒரு குற்றவாளியை நீங்க பிடிக்க வந்தா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் அனுப்போம். நீங்கள் கூட விளாங்க மேல நடந்திருக்க திருட்டுத்தனம். මේක සෙට් කරන්න තමයි අපි උත්සාහ කරන්නේ. ඒක එච්චරයි. අපිත් එක්කවත් ප්‍රශ්නයක් කරවෙන්නේ පොලිසිය එන්න ඕන මෙතෙන්ද. මොකද පීස්ෆුල් ඉන්න ඕන. මයිරන් ඔය කට්ටිය ගන්න කෑම එකක් ගෙනත් දෙන්න. අපි ડોක්ටර් ගාඩියක් දෙනවා. අපි ගාඩියක් දෙන්න. මෙයාට යන්න කියන්නේ. මයිරන් දන්නවනේ වචන එළියට ඉන්නේ. හරිද? ஒரு பிரச்சனை இல்ல. நீங்கள் அவசரப்பட்டு பாரம் எடுக்காதீங்க. நீங்கள் ராஜரா இருக்க வேண்டாம். அர்ஜுனா டாக்டர் நீங்கள் அவசரப்பட்டு ராஜரா எடுக்காதீங்க. நான் தனியா வரையில குடும்பமா வந்திருக்கிறோம். விட்டுட்டு போக மாட்டோம். මයිරන් මේ පොලිසියයි ડોක්ටර්යි අතර ප්‍රශ්නේ කොත් නැහැ. පොලිසියයි උඹලා අතර ප්‍රශ්නේ කොත් නැහැ. අපි මහජනයාගේ පැත්තේ ඉන්නේ. சொல்றார். அதனால அரெஸ்ட் பண்ண விஷயம் நடக்காது. வாங்க. එහෙමනම් බං අද නෙවෙයි ඊයේ පෙරේද කිව්වා. அரெஸ்ட் கேப்போம். இந்த விஷயத்தை நாளைக்கு நாங்க என்ன மயிரண்ண அரெஸ்ட் பண்றேல மினிஸ்ட்ரி இருந்து லெட்டர் எடுத்து போடு அந்த சைன் பண்ண அரெஸ்ட் பண்ணேலாம் மச்சான். நான் சொல்றேன். அந்த மினிஸ்ட்ரி இருந்து டாக்டர் சொன்னா லெட்டர் பண்ணாண்டு எவன் சைன் பண்ணாங்க திரும்ப பிழையான முன்னுதாரணமா இல்ல டாக்டர் உங்களுக்கு வந்து ரான்சர் டாக்டர் உங்களுக்கு வந்து ரான்சர் லெட்டர்ல சைன் பண்ணி இருக்கிறாரு. என்ன பேர்? செக்யூரிட்டி சைன் பண்ணாடி நீங்க வேண்டாம். சட்டப்படியால் செல்லாத குற்றம். வேண்டாம். நாளை கோர்ட்ல நாங்கள் வழக்கு போடுறோம். மக்கள் போடுறோம் வழக்கு. நாங்கள் வழக்கு போடுறோம். சாப்பாடு இங்க நீங்களா இருக்கணும். நான் சைன் வச்சு தரல. அந்த செக்யூரிட்டி சைன் இங்கிலீஷ்ல இல்ல சிங்களத்திலயும் சாப்பிட போக இல்ல இல்ல
டாக்டர் அலுவலகத்துக்கு முன்னால வைத்தியசாலைகள் இணைஞ்ச நோயாளிகள் இல்ல, எந்த விதமான நிர்வாக கடமையும் இல்ல. அதனால டாக்டருடைய அலுவலகத்துக்கு முன்னால இந்த மக்கள் நாங்கள் கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் அப்படி வரோம். இல்ல இல்ல இல்ல, வெளியில வேண்டாம், வெளியில வேண்டாம். சாப்பாடை கொண்டு வந்து கொடுங்க. ஓஎல்சி மாதிரியே சொல்றேன், சாப்பாடை கொடுக்க சொல்லி கேட்டு நடவாங்களாப்பா. போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் சொல்லு, போலீஸ் சொல்லுதானே தாங்க பிடிக்கலன்னு சொல்லி போலீஸ் சொல்லுதானே. අපිට නිකන් ඇවිල්ලා ඉන්නේ. අපි උඹලට ගහන්න බයින්නවා ડોක්ටර් ආරක්ෂා කළා. අපි සන්තෝෂෙන් ඉන්නවා. මම අපි කවුරු කිව්වත් අපි අරස් කරන්නේ. අපි කවුරු කිව්වත් කරන්නේ. ඒක කරන්න ඕන මම. ඔක්කොම මාත්‍රිරු කිව්වත් අරස් කරන්න ඕනේ. මේ ඔයා අයියා ප්‍රශ්න කරන්න එපා. මේ කතාව මෙතන වැඩි කරන්න එපා. ප්‍රශ්නයක් නෑනේ. ඔයා ලොකු කතාවක් කියන්න එපා. டாக்டர் நீங்கள் இதுல ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்ல. இது மாதிரி 1000 மடங்கு இவ்வளவு பேர் வருவாங்க. வந்து கொண்டு අපි මෙච්චර හොඳින් බලත් කීටි ඔබලා අපිත් එක්කින්ම මේම වෙනකොට හරියන්නේ බා. මයිරන් නෙංග. මයිරන්. பாப்போம் அவரை உண்மையா இருக்காரு பாப்போம். அதானோ அல்ல அவர்கிட்ட உண்மையா பாப்போம். ஓய்ஸ் மாதிரி எங்களை ப்ராமிஸ் பண்றாருல்ல, ஓய்ஸ் மாதிரியான ப்ராமிஸை பாப்போம். கடிதத்தை போஸ்ட்ல தரவழிக்கிட்டவே எனக்கு நான் கடிச்சு போட்டு கடித்தாங்க கட்ட இருக்க மாட்டேன் டைம் போட்டேன் தானே. அதுக்கு பிறகு நான் இப்போ 8 மணிக்கு தான் எனக்கு உண்மையாகவே டைம் தொடங்குது. கடிதத்தை தரவணும் வேண்டணுமெண்டு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களை எல்லாருக்கும் சென்னமா வந்து வெளியே போட்டு கத்து பிறகு நான் வெளியே சென்னமா வந்து வெளியே போட்டு கத்து பிறகு ரூபாய் என்ன கேட்டேன் உங்களுக்கு அதான் டாக்டர் நாங்களும் உங்களுக்கு நாங்களும் நீ மற்ற துரோகி என்ன இப்படி தாண்டா எல்லாமே நாசம் பண்ண அப்படி மிக்சர் அப்படி சாப்பிட்டேன்னா பார்த்தா கிரீன் கூட நீங்க பெரிய காய்க்கலாம். போலீஸ் பிரச்சனையும் போயிடலாம். நான் இவ்வளவு நாளும் இருந்தேன் சட்டப்படி தான் எல்லாத்தையும் செய்தேன். சட்டம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய 3 நாள் இந்த உயிரை காப்பாற்றினான் தானே. நான் எனக்கு எதிராக மட்டும் சட்டம் போட இல்லாது இப்போ சாக விட்டு போட்டு பார்த்துட்டு நான் காப்பாற்றி கொண்டு பார்த்து கொண்டு வேண்டாம். அதனால எனக்கு எதிராக ஒன்றும் செய்யலாது. நாளைக்கு விடிய 8 மணிக்கு வந்து கையை பிடிச்சி எழுதுலாம் நான் எழுத மாட்டேன். விளங்க நான் டைம் பண்ண மாட்டேன். நான் சொல்ல தரத்தில் கேட்டு சொல்லுவேன் அதே தந்த கடிதம் சிங்கள கடிதம் மேடம் சட்டமா புதுபரணியோட போய் கேட்டுப்பேன். எனக்கு விளங்காத கையில நான் மொக்க நினைச்சீடா நான் கையில கடிதம் போன் அடிக்கிறேன் ஒரு லைவ்ல போடுறேன். அப்படி ஒன்று பேர் நடக்கல. அவங்க படிவா காய்ச்சவங்க நானும் படிவா காய்ச்சேன். நானும் சட்டம் காய்ச்சேன். நான் சட்டம் காய்ச்சோம். உண்மை நடந்தான்னு சொன்னா போலீஸ்காரன் சட்டம் காய்ச்ச என்னோட வந்து நானும் சட்டம் காய்ச்சேன். நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். அது சட்டம் இல்லை. அது என்ன கையில வேண்டது இப்ப கடிதத்தை அதுவும் சட்டம் இல்லை. நாளைக்கு 8 மணிக்கு தான் சட்டம் ஸ்டார்ட் பண்ணுது. 8 மணி வரைக்கும் இல்ல இதெல்லாம் இருப்பா.
இப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து இப்ப வேலை செய்ய தொடங்க போயினாங்க உண்டையும் குழப்பாயிருங்க அது பேர் சொல்ற அது வந்து வேலை செய்யட்டும். என்னால தனியா மச்சான் எல்லா பேசினையும் நாள் கணக்கா பார்க்கல தானே இது ஒரு முடிவு வரணும் மச்சான். ஆனா செனத்தை வந்து என்னால ஏமாத்தல தானே. அதனால இப்ப நான் செனம் என்ன சொல்லுதோ அதுதான் செய்வேன் முடிவு எடுத்துக்கிறேன். நான் கிளியரா பேஸ்புக்ல போட்டுருக்கேன். செனம் என்ன சொல்லுதோ நான் அதை கேட்பேன் சொன்னேன். நான் சொல்றேன் கிளியரா லைவ போட்டு சாப்பிடுங்க. ஐயா சரி இதே கொடுத்து விடுங்க.